வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஒரு காலத்தில் மனிதர்கள் புகழ் பெற பல வருடங்கள் ஆனது. ஏதாவது ஒரு துறையில் நுழைந்து தங்கள் திறமையை காட்டி அதன் மூலம் புகழ் பெற்றார்கள். ஆனால் இன்றோ ஒரு 30 வினாடி ரீல்ஸ் போதும். ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள் மக்களிடம் சென்று பேசினார்கள், தங்கள் கொள்கைகளை பரப்பினார்கள், நாகரீக அரசியலை கற்றுக் கொடுத்தார்கள். இன்று அவர்கள் அல்காரிதமை மகிழ்விக்கிறார்கள். இந்த டிஜிட்டல் உலகம் நமக்கு சுதந்திரம் கொடுத்ததா அல்லது நம்மை அறியாமல் அடிமையாக்கியதா? ரீல்ஸ் ஃப்ரேம் பாலிடிக்ஸ், இளைஞர்களை யார் இயக்குகிறார்கள் என்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் உங்களோடு நான் இடைப்பட போகிறேன். இன்றைய இளைஞர்கள் மிகப்பெரிய கனவு என்ன என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. டாக்டர்கள், இன்ஜினியர், சயின்டிஸ்ட் என்பதல்ல, வைரல் ஆகணும், ட்ரெண்டிங் ஆகணும், ப்ளூ டிக் வாங்கணும். இந்த ஆசை ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் தோன்றியது. ஆனால் மெதுவாக அது ஒரு அடிமைத்தனமாக இன்றைக்கு மாறிப்போயிருக்கிறது. ஒரு வீடியோவுக்கு குறைவான லைக்ஸ் வந்தாலே மன அழுத்தம், ஃபாலோயர்ஸ் குறைந்தாலே தன்னம்பிக்கை குறைவு, மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து தன் வாழ்க்கையை வெறுக்கும் நிலை. இன்று பல இளைஞர்கள் வாழ்க்கையை வாழவில்லை, அதை கேமராவுக்காக நடிக்கிறார்கள். சமூக ஊடக நிறுவனங்கள் ஒருபோதும் இலவச சேவை செய்வது இல்லை. அவர்கள் வாங்குவது நம்முடைய கவனத்தை தான். நாம் அதிக நேரம் செல்ஃபோன் ஸ்க்ரீனில் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அதிக லாபம். அதனால்தான் கான்ட்ரவர்சி அதிகம் வரும் கண்டென்ட்களை புஷ் பண்ணுகிறார்கள். ஆங்கர், எமோஷன் கொண்ட வீடியோக்கள் வைரல் ஆகிறது. ஃபேக் லைஃப் ஸ்டைல் நார்மலாக காட்டப்படுகிறது. இளைஞர்கள் உண்மையை விட வேலிடேஷனை தேட ஆரம்பித்து விட்டார்கள். இது எங்கே மாறி இருக்குன்னா, அரசியல் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள் கொள்கை பிடிப்போடு இருந்தார்கள். கொள்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள், மக்கள் சேவை ஆற்றினார்கள், தரமான பேச்சுக்களை பேசி மக்களுக்கு நல்ல அரசியலை சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு அரசியல் தர்மத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். இப்போது அந்த அரசியல் என்ன ஆகிவிட்டது என்பதை நாள்தோறும் நாம் பார்க்கும் செய்திகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சமூக ஊடகங்களில் இப்பொழுது ட்ரெண்டிங் ஹேஷ்டேக், ட்ரோல் ஆர்மி, மீம் வார், பெய்டு ப்ரொமோஷன், இமேஜ் மேனேஜ்மெண்ட், இப்படி சில அரசியல்வாதிகள் மக்கள் மனதை வெல்ல முயன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சோஷியல் மீடியா ரீச்சை மட்டுமே வெல்ல முயற்சிக்கிறார்கள். அதற்கு உதாரணம் சமீபத்திய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். மிகப்பெரிய ஜாம்பவான ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சியுமாக பல ஆண்டுகள் அரசியலில் ஊறிய கட்சிகள் எல்லாம் மக்களை சந்தித்தார்கள், மக்களுக்கான தேவைகளை பற்றி பேசினார்கள், மக்களுக்கு நிறைவேறாத கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்கட்சிகள் பேசின. இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டன. ஆனால் இவர்களுக்கு இடையே உருவான ஒரு புதிய நடிகரின் கட்சி ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், இதில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும், நாம் மக்களை போய் சேர்ந்து அடைந்து விடலாம் என்கிற ஒரு மமதையில் இருந்தாங்க. அதற்கேற்ற மாதிரியே ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளாம் தாங்கள் ஜெயித்து விடுவோம் என்கின்ற ஒரு மெத்தன போக்கில் இருந்தார்கள். கடைசியில் அந்த ரீல்ஸ் மோகம், அந்த ரீல்ஸினால் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு தாக்கம் அவர்கள் வீடுகளுக்குள் சென்று ஒவ்வொருவரும் பார்க்கின்ற ஒரு நிலை உருவாச்சு. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் பார்த்தாங்க. அதுதான் அரசியல் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அன்றைய ரீல்ஸ் மட்டுமே ஒருத்தரை நல்லவராக காட்டி 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 ஒரு எதிர்க்கட்சியை தீய சக்தி என்று சொல்லி அடித்து இது பல குழுக்கள் வழியாக பரவி ஒரு ஆபத்து அரசியலை உருவாக்கி இருக்கிறது. பழைய நடைமுறைகள் எல்லாம் மாறிப்போயிருக்கின்றன. ரீல்ஸ் மோகத்தினால் விளைந்த விளைவு ஒரு ஆட்சி மாற்றம். இதை என்னவோ ஒரு மாயாஜால சக்தி நடந்ததைப் போலவும் மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அமைந்தது. இன்றைய இளைஞர்கள் கோபம், உணர்ச்சி, ரசிக்கத்தனம், இதை அனைத்தையும் டிஜிட்டல் பாலிடிக்ஸில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
ஒரு அரசியல் பதிவை ஷேர் செய்கிறார். அவர் உண்மையை ஷேர் செய்கிறார் என்று நினைக்கிறார். ஆனால் பல நேரங்களில் அவர் ஒரு புரபகண்டா மிஷினை பகுதியாய் மாற்றுகிறார். சிந்திக்கும் இளைஞர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். ரியாக்ட் செய்யும் இளைஞர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு உதாரணம் தற்போதைய அந்த நடிகரின் கட்சியின் வழியாக அந்த ரீல்ஸில் பேசுகிற ஒவ்வொருடைய பேச்சுக்களும் அநாகரிக வார்த்தைகளும் நாம் காண முடிகிறது, கேட்க முடிகிறது. இது எந்த வகை ஆபத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது என்றால், இந்த டிஜிட்டல் டிராப்பின் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? மனிதர்கள் தங்களின் உண்மையான அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமை அதிகரிக்கிறது, மன அழுத்தம் அதிகரிக்கிறது, ஒப்பீட்டு மனநிலை உருவாகிறது, குடும்ப உறவுகள் பலவீனமாகிறது. இளைஞர்கள் உலகத்துடன் கனெக்ட் ஆகிறாங்க செல்ஃபோன் மூலமாக. ஆனால் தங்களிடமிருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. சமூக ஊடகம் ஒரு தவறு அல்ல, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். இளைஞர்கள் ஃபேமை விட ஸ்கில்ஸை தேட வேண்டும். ஃபாலோயர்ஸை விட கேரக்டர்ஸை வளர்க்க வேண்டும். வைரலாக முயல்வதை விட வேல்யூபிளாக ஆவதற்கு முயற்சிக்க வேண்டும். அரசியலையும் மீமாக அல்ல, பொறுப்பாக பார்க்க வேண்டும். லைக்குகள் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. வைரல் ஆனதாலேயே ஒருவர் பெரியவர் ஆகிவிட மாட்டார். ஒரு தலைமுறையின் கவனத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள், அவர்கள்தான் எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்துவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சிந்திக்க வைத்திருக்கும் என்றால், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இதுபோன்ற சமூக விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.